அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் விச் ஆர் ஃபால்ஸ், கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். இப்போ நீங்கள் இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்ற ரீசனும் சொல்லணும். ஃபஸ்ட்டு இது எப்படி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் இந்த பேஜில் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் ஒவ்வொன்றுக்கும் ரீசன்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஃபுல்லாக இதுக்கு தேவையான எல்லாமே அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள், இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க சம்மில் போகலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஒன் லைன் கேன் பாசஸ் த்ரூ எ சிங்கிள் பாயிண்ட். இப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட் வழியாக நம்மளால் ஒரு லைன் தான் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு லைன் தான் போட முடியுமா, இதில் இன்னொரு இப்படியும் போடலாம், அந்த பாயிண்ட் வழியாக இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். அது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபைனைட் லைன்ஸ் நம்மளால் போட முடியும் ஒரு பாயிண்ட் வழியாக. சரி, ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அந்த பாயிண்ட் வழியாக நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் போடலாம். அப்போ இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபால்ஸ். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஃபால்ஸ், அவங்க கொடுத்துருக்கிறது தப்பு. ஸோ ஃபால்ஸ். அதுக்கான ரீசன் எப்படி எழுதணும்னு நான் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் விச் பாசஸ் த்ரூ டூ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ரெண்டு எப்படி வேணாலும் நீங்கள் எங்கே இருக்கிற மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு பாயிண்ட்டுக்கு வழியாக இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரையலான்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் தான் போட முடியும். இதில் எப்படி நீங்கள் இன்ஃபைனைட் லைன்ஸ் போட முடியாது. ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் ஒரு லைன் தான் ட்ரா பண்ண முடியும். அவங்க இன்ஃபைனைட்டுன்னு சொன்னது தப்பு. ஸோ இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எ டெர்மினேட்டட் லைன் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன்டிஃபைனைட்லி ஆன் போத் சைட்ஸ். இப்போ டெர்மினேட்டடுனா அதுக்கு அவங்க ஸ்டார்டிங்கும் கொடுக்கல, எண்டும் கொடுக்கல. இதுதான் டெர்மினேட்டட் லைனுன்னு சொல்லுவோம். ஏரோ போட்டிருக்கோம். இதுக்கும் எவ்வளோ எண்டு நம்மளுக்கு கொடுக்கல, இதுக்கும் கொடுக்கல. அப்புறம் நம்ம என்ன பண்ணிகிட்டே போகலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். போத் சைடு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கு இதுதான் எண்டுன்னு நம்மளுக்கு சொல்லலை. டெர்மினேட்டட்னா நம்மளுக்கு எண்டு இல்லாமல் ஏரோ போட்டிருக்கிறத தான் நம்ம டெர்மினேட்டட்னு சொல்லுவோம். அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது ட்ரூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் டூ சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தேர் ரேடி ஆர் ஈக்குவல். இப்போ ஒரு ரெண்டு சர்க்கிள் நம்ம வரைகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டு சர்க்கிளுமே நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம், ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டு சர்க்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்ற போது அதோடைய ரேடியும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்சதில் இப்போ இதுக்கு எவ்வளவோ இதே தான் ரெண்டு நம்ம ஈக்குவல் சர்க்கிள் எடுத்திருந்தோம்னா எப்படி இருக்கும், அதில் இருக்கிற ரேடியஸும் எப்படி தான் இருக்கும், ஆரும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ 2 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்கன்னா இன்னொரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா அப்போ ரெண்டோடைய ரேடியஸும் ஈக்குவல் தான். அப்போ ஸோ ட்ரூ. இப்போ ஏபி ஈக்குவல் டு பிக்யூ. இப்போ ஒரு லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ ஏபின்னு சொல்லி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஏபின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அடுத்து இது பிகிக்கு ஈக்குவல்ட்டாங்க. இது எதுக்கு ஈக்குவல், பிக்யூக்கு ஈக்குவல். அடுத்தது எக்ஸ்ஒய்ன்னு சொல்லி இன்னொரு லைன் இருக்குது. அதுவும் இதே மாதிரி இருக்குது, எக்ஸ் இன் ஒய். இப்போ என்னென்னா இது பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம ஆக்சியாம்ஸு அதில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அதை தான் பார்த்துருந்தோம். ஏபி பிக்யூக்கு ஈக்குவல், பிக்யூ எக்ஸ்ஒய்க்கு ஈக்குவல்னால் அவர் அதில் சொல்லியிருந்தார் இல்லையா, ஈக்குலிட் சொல்லியிருந்தார். ஏபி அப்போ எதுக்கு ஈக்குவல், எக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ அவர் சொன்ன லா படி பார்க்கும் பொழுது என்ன, நம்மளுக்கு இது ட்ரூ. இது ட்ரூ. ஏன்னா ஏபி ஒரு 5ன்னு வச்சுக்கிட்டோன்னா அப்போ பிக்யூ 5ஆக தான் இருக்கும். பிக்யூ 5னா அப்போ அது எக்ஸ்ஒய் ஈக்குவல்ட்டாங்க. அப்போ அதுவும் 5ஆக தான் இருக்கும். அப்போ ஏபி எவ்வளோ வந்திருக்கு, 5னா அப்போ எக்ஸ்ஒய் எவ்வளோவா தான் இருக்கும், 5 தான். அப்போ அவரு சொன்ன லாப்படி இதுக்கு ட்ரூ. இப்போ இது இன்னும் டீட்டெயில்டு ஆன்சர் பார்க்கணுன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன்லி ஒன் லைன் கேன் பாசஸ் த்ரூ எ சிங்கிள் பாயிண்ட். நம்ம முன்னாடி டீட்டெயில் சொல்லிவிட்டு அதுக்கு ரீசன் மட்டும் எப்படி எழுதணும்னா, there can be infinite number of lines that can be drawn through a single point, hence the statement mentioned is false அப்படின்னு எழுதணும். செகண்ட்க்கு, there are an infinite number of lines which passes through two distinct point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் தான் நம்ம வரையலாம். ஸோ ஃபால்ஸ்.
through two distinct points, there can be only one line that can be drawn. Hence, the statement mentioned it is false. Next பாருங்க, a terminated line can be produced indefinitely on both sides. True. A line that is terminated can be indefinitely produced on both sides, as a line can be extended on both sides infinitely. Hence, the statement mentioned is true. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், டெர்மினேட்டட் லைன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு சைடு ஆரோ போட்டுட்டு அது எண்டு இல்லாமல் அது கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கிறது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் டூ சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் and then their radii are equal. The radii of two circles are equal when the two circles are equal. The circumference and the center of both circles coincide, and thus the radii of the two circles should be equal. Hence, the statement mentioned is true. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடணும். நீங்கள் ரெண்டு சர்க்கிள் தனித்தனியாக ஒரே ரேடியில் போட்டாலும் சரி, கோயின்சைடு ஆகிற மாதிரி போட்டாலும் சரி, அதோடைய ரேடி எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ அந்த ஃபிகர் நம்ம முன்னாடியே நம்ம போட்டோம், அதுக்கு பார்த்துக்கணும். அக்கார்டிங் டு ஈக்லிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சியம்ஸ், திங்ஸ் விச் ஆர் ஈக்குவல் டு த சேம் திங் ஆர் ஆல்சோ ஈக்குவல் டு ஒன் அனதர். ஹென்ஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அவர் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற அதை எழுதி அது என்னன்றதை நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்றது இது மாதிரி ரீசன்ஸ் எழுதி நீங்கள் போடணும். ரீசன்ஸ் எல்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துட்டேன். அது ஏன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோம். இந்த ரீசன்ஸ் நல்லா புரிஞ்சு போடுங்க. நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் கான்செப்ட் நல்லா கிளியராக புரியும். தேங்க்யூ.